ஆஹா இந்திரா நல்ல ஒரு செய்தி கொண்டு வந்தாய் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியை நாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே புறப்பட்டு போறாங்க. அப்படி 2 பேரும் போய் மலர்களிலே பல நிறம் கண்டு மாலவன் வடிவம் அது கண்டு பல நிறம் கண்டு அது மாலவன் வடிவம் அது கண்டு மலர்களிலே பல மனம் கண்டு அது மாலவன் கருணை அது கண்டு மலர்களிலே நிறம் கண்டு அது மாலவன் வடிவம் அது கண்டு சக்கரவரனில் சீராய தூய மலர்வாயினைய ஸ்ரீராம ராம நனவே தாராய வாழ்வு தருணென்று சூழ தாமோதராய நம ஓம் நாராயணாய நமவாமனாய நம கேசவாய நம. எம்பெருமானே தேவேந்திரனால் ஒரு அற்பமான செய்தி கிடைத்திருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் குமார கடவுளை தோங்குவார். அப்போது உங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் என்று எம்பெருமான் நாம் படித்தளிக்கிறார்கள். அப்படியா? உடனே நாராயணன் கேட்டு அப்பா இந்த சொல்லிட்டா நம்ம மட்டும் சமாளிக்கக்கூடாது, நம்மன்னு ஒரு முயற்சி செய்யணும். அங்கே அன்னை பார்வதேவி 5 வயதிலிருந்து தவம் செய்து கொண்டாங்க. எம்பெருமான் தட்சாமூர்த்தி கோலத்தோடு சனகாத முனிவர்களுக்கு அங்கே மோன நிலையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தனித்தனியாக இருந்தால் குமார கடவுள் எப்படி தோன்றுவார்? அதற்காக நாம் அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சுவாமி நாம என்ன செய்ய வேண்டும்? பிரம்மா உன்னுடைய தம்பி இருக்கிறாங்க மன்மதன், அவனை சென்று இந்த எம்பெருமானது மலர்கடை எடுக்க சொல்லி உமாதேவியார் மீது ஆசை தோன்ற சொல்லு. வேற வழி கிடையாது. ஆகையால உடனே புறப்படு. இதையெல்லாம் நாம யார் யாரை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவர்கடல் என்று சொல்வது போல இதுக்கு யாரு போல சரியா இருக்கும் சொன்னா உன்னுடைய தம்பி மன்மதனை அனுப்பு. உத்தரவு. உடனே புறப்பட்டு பவன்மதன் மன்மதா நம்முடைய எம்பெருமான் மீது மலர்கனை தொடுத்து உமாதேவியார் மீது காதல் கொள்ள ஏற்பாடு செய்து பெருமாவின் சொல் கேட்டு தம்பி அரண்டு மிரண்டு போனா. பெருமாவின் சொல் கேட்டு தம்பி அரண்டு மிரண்டு போனா. பரமன நிச்சய கலைக்க மன்மதன் பயந்து புரியாதென்றான். பரமன நிச்சய கலைக்க அண்ணா என்னை படைத்த இந்த உயிரிகள் இந்த உலகம் இரவெல்லாம் படைத்த எம்பெருமான் அவரிடமே போய் மன்மத என்னுடைய வேலையை காட்ட சொல்றீங்க. பிரம்மா இந்த சொன்னதுமே அண்ணா எவ்வளவு பொடிபடா இருந்தாலும் உன்னுடைய தம்பியை வந்துவிட்டால் உயிர் வழி செல்வது வழக்கம். அவனா தம்பி வந்துட்டா அவனுக்கு ஏதாவது நல்லது சொல்லணுமே காப்பாற்றணும் அப்படின்னு என்ன போய் திரும்பாத இடத்துக்கு அனுப்பிக்கிறோன்றியே. பங்காளியாக நீங்களே தேவலோகத்தை சுகமாக ஆளலாம் என்று நிறுத்துக்கொண்டு என்னை காலி செய்வதற்காக ஆசை யோசனை செய்தியா நேரம் பார்த்து அனுப்புறப்பாரு. அண்ணா நான் உலகத்தெல்லாம் மயக்கிருக்கிறேன், எவ்வளவு பேரை மயக்கிருக்கிறேன். ஏன் திலோத்தமை அதாவது உடைய தாத்தாவாக இருக்கிற நாராயணன் தந்தை நாராயணன் நம்முடைய தந்தையாக இருக்கிற நாராயணன் விருந்தையிடம் காதல் கொள்ள வைத்தேன். திலோத்தமையை கண்டு மயக்கும்படி உன்னையும் தான் மயக்கிருக்கிறேன். அருணன் பெண் வடிவம் எடுத்து இந்திரன் அகலை மீது ஆசை கொள்ள வைத்திருக்கிறேன். அருணன் பெண் வடிவம் எடுத்த போது சூரியன் அந்த பெண் மீது ஆசை கொள்ள வைத்திருக்கிறேன். சந்திரன் தாரை மீது காதல் கொள்ள வைத்திருக்கிறேன். பல முடிவுகளை மயக்கிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வேலை. ஆமா, என் கணக்கு தப்பியவர்கள் ஒருவரும் கிடையாது. அப்படி இருக்க சிவபெருமானின் கையில் இருப்பது நெருப்பு. நெருப்பு கூட விளையாடுகிறார். அவர் கோபத்துக்கு ஆளானா நம்மளால முடியுமா? கோபம் வேணாம், ஒரு இடத்துல அப்படின்னு சிரிச்சாரா 3 உலகம் இருந்து போச்சான். ஒரு சிரிப்புக்கே 3 உலகம் இருந்து போச்சான். முப்புறம் எரிசித அச்சுவன் என்று அப்படின்னு அதை சொல்வார்கள். அவருடைய அந்த சிரிப்புல 3 உலகம் எழுதி போச்சான். நான் எந்த இதுக்கு காரணமாவேன்? நான் சாதாரண ஒரு என்ன போய் அவர்கிட்ட போய் கடத்தோட சொல்றீங்களே, அவர் கையில் இருப்பது நெருப்பு, அவர் வாயில் இருப்பது நெருப்பு,
அவர் கண்ணிலும் அக்கினி. இப்ப அவரது திருமேனி அக்கினி வடிவம். தலையிலே உருவான சங்கரனை எதிர்த்து உயிருடன் திரும்ப முடியுமா? அண்ணா, எவ்வளவு நாள் இதெல்லாம் யோசனை பண்ணி வச்சேன், என்ன காலி பண்ணணும்னு சொல்லி இப்படி ஒரு யோசனையோட செஞ்சிருக்கிறீங்க. அவரு கையில கரும்பு வில் சிவந்தர், என்னுடைய இந்த கரும்பு வில் இருக்குது, எனக்கு அவர் கொடுத்தாருங்க. இந்த கரும்பு வில் கொடுத்து எனக்கு ஒரு தொழிலை செய்ய சொன்னார். அந்த வேலையை நம்ம அவர்கிட்ட காட்டலாமா, திருப்பி அம்பு போடலாமா? ஆகையால புஷ்பபானம் புஷ்பபானம் அவர் கொடுத்தது. ஆமா, தீட்டிய மரத்தை தூர்ப்பாய்வது போல அப்படி செய்யலாமா? என்னால முடியாது அண்ணா. ஆமா, அப்ப பிரம்மதேவன் பார்த்து, அப்பா நீ எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் கூட இந்த வேலையை நீதான் செய்தாக வேண்டும். விவசாயிகள் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலையை விட முடியல, பயிர் செய்வது உயிர். அதாவது இது உயிர்களுக்காக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய வேலை. இது சொந்த வேலை மட்டும் கிடையாது. நாம விவசாயம் பண்ணலன்னா உலக உயிர்கள், உலக மக்கள் எல்லாம் பசுவோடு வாழ்வார்களே. அந்த அதனால இந்த வேலையை செய்துத்தான் ஆக வேண்டும், நஷ்டமா இருந்தாலும். அப்படின்னு 10 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய புண்ணியத்தை மாடுகளுக்கு இருந்து பறவைகளுக்கெல்லாம் சோறு போடக்கூடிய ஒரு தொழிலாக விவசாய தொழிலை செய்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விவசாயி நினைக்கிறான். ஆனா நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய சுயநலத்தை மட்டும் பார்த்துருக்கிற. நீ போய் இந்த மலர்களை தொடுத்து இறைவனை எழுப்பவில்லை என்றால் தேவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்கள். இது பொது பல யுகமாக 108 யுகங்களாக அவர் சிறையில் அடித்து அடியடித்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் உனக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, இது ஒரு பொது வேலை, இதுக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அப்படி செல்லவில்லை என்றால் நானே உன்னை அழைத்து விடுவேன் அப்படின்னு மிரட்டி சொல்லு. நல்ல வார்த்தை சொல்லு, மிரட்டி சொல்லு என்ற அந்த தகுதியை பிரம்மதேவன் சொல்லும் போது அவனை யோசிக்க ஆரம்பிச்சான். நாம ஒன்னால எனக்கு ஒரு அழிவு ஏற்பட்டால் எனக்கு உய்வதற்கு ஒரு வழி கிடைக்காது. ஆனா எம்பெருமானுடைய பார்வைப்பட்டு நான் அழிந்தாலும் கூட அதுக்கு ஒரு உய்வு கிடைக்கும். ஆகையாக கொட்டு வாங்கினாலும் மோதக கையால், மோதக கையால் என்று சொல்வார்கள். மோதகம் என்றால் எம்பெருமான் விநாயக பெருமானுடைய மோதகம். ஆமா, அங்க போயிட்டு நம்ம ஒரு கொட்டு போடுக்கணும்னா அதனால நமக்கு நல்லது நடக்கும். அது மோதக கையால கொட்டு வாங்கிறது கிடையாது. மோதக கையிலிடம் போய் கொட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்கும். அதனால எம்பெருமானை நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி முடிவை எடுத்துக்கொண்டான். புஷ்பங்களும் எடுத்துக்கொண்டு ரதிதேவி அழைத்துக்கொண்டு தசலியம் தேவையை சொன்னான். அங்கே நந்தி எம்பெருமானை புஷ்பவில்லும் மனிதர்களை மயக்கும்போது கரும்பு வில்லும், அசுரரிடம் போகும்போது இரும்பு வில்லுமாக ஆயுதத்தை எடுத்துட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த புஷ்ப வில்லோட புறப்படும் போது அவங்க எங்கேயே பாருங்க ரதி அப்படிதான் கேட்பாங்க. நானும் வரேங்க. அழகா நீ எல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் நகரத்தில் இருந்தால் அவங்களுக்கு இலவசமாக அடிச்சு பொறுத்துக்கு அதெல்லாம் கிடையாது, நீ வரக்கூடாது. சாமி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் கூட தான் வருவேன். இப்படி எவ்வளோ சொல்லியும் பார்த்து ரதிதேவியும் சொல்லி பார்த்தா, நீ எம்பெருமான் நான் கண்ணை தொடுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியோ வற்புறுத்தி இது பொது சேவையாக புறப்படுகிறேன், இதை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ரதிதேவியை புறப்பட்டு மன்மதனும் ரதியும் அப்படி புறப்பட்டு எம்பெருமான் தவம் செய்யக்கூடிய அற்புதமான இடத்துல அவர் போகும்போது அங்கே போயிட்டு முதல்ல ஒரு பறவை இனங்களை இப்போ எம்பெருமான் எப்படி தவம் செய்ய தொடங்கி உட்கார்ந்தாரோ அப்பொழுது உலகத்தில் யாருக்குமே அந்த பெண் மீது ஆணுக்கும் ஆண் மீது பெண்களுக்கும் எந்த விதமான அந்த ஆசையே இல்லாத எல்லாரும் தவக்குளத்தில் இருக்கிறாங்க. இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, தேவர்கள் மட்டும் கிடையாது, பறவை இனங்கள் எல்லாமே எல்லா உயிரினங்களும் அதாவது தேவத்தோடு இருக்கிறோம், தவத்தோடு இருக்கிறோம். அது ஆண் பெண் சேர்க்கை கிடையாது. முதல்ல ஒரு பறவை இனங்களுக்கு நம்ம அந்த
கணையை கொடுத்து அவளுக்கு ஆசையை தூண்ட செய்யும் என்று சொல்லி அவள் கணையை விடுத்து பறவை மீது விட்டாரா மன்மதன். அப்படின்னு நந்திய பெருமான் ஒரு இது பண்ணாரா. நந்திய பெருமான் அவர் தான் கேட்கல இருக்கிறார். அப்படியே அரண்டு போனான். அப்படியே நிக்குது. ஐயா அம்பு போகவே சுவாமி, நான் ஏதோ நானா விரும்பல அந்த வேலைக்கு வரல, எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளி விட்டுருக்காங்க. ஆகையால இது சாதாரண என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. எம்பெருமானது மலர்கனை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த விஷயத்தையெல்லாம் பிரம்மதேவன் சொல்லியதெல்லாம் அங்கே நந்திய பெருமானுக்கு சொன்னதும் இது புதுக்காரி தேவர்கள் எல்லாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானத்த அந்த நிஷ்டையை கலைத்தால்தான், தவத்தை கலைத்தால்தான் அவர்கள் பார்வதி தேவியை மணக்க முடியும், குமார கடவுளை தோன்ற முடியும் என்ற ஒரு பொது சிந்தனையோடு எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் இதை நீங்களும் இதற்கு உதவி புரிய வேண்டும் என்று சொன்னது. அப்படியா, சரி பரவாயில்ல, இப்போ நேராக போய் மாட்டிக்காத, மேற்கு பக்கம் ஆய்வு வழியாவா, அவருடைய பின்பக்கமாக வந்து அதுக்கப்புறமா நீ பாரு, மெதுவாக ஒரு வேலையை தொடங்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாரா. அப்படியே சொல்லி அப்படியே புறப்பட்டு அப்படி போறாரு. அப்பா இறைவா, எனக்கு எது நடந்தாலும் நீ தான் துணை. உன்னால எது நடக்கிறதோ அது நடக்கணும். நான் வந்து ஒரு முறையில ஆட்டுக்கணும் உலகத்துக்கு பயந்த நான் முடியுமா? என்னையாளும் கையிலை நாதா, உன்னை பணிந்தேன் சிதம்பரநாதா, என்னையாளும் கையிலை நாதா, அன்பே உருவான தெய்வம் உன் அடியை பணிந்திட வந்தே, அன்பே உருவான தெய்வம் சிவபெருமான் மீது அப்படி குறி வைத்து 5 மலர்கணைகளை விடுத்தார். அந்த கணைகள் எம்பெருமான் மீது அப்படி பட்டதும் நெற்றிக்கண் அப்படி லேசா அப்படி திறந்தார். காமதேவன் கணைகளுடைய பக்கமாக செல்ல, காமதேவன் கணைகளுடைய பக்கமாக செல்ல, அந்த கருணைக்காரர்கள் தன் திறந்து நந்திய பெருமான். அதனால் உண்டாகிய புகை கைலை மலை முழுவதும் சூழ்ந்து மந்திரம் சாம்பலாக இருக்கான என்ற செய்தி தேவர்களெல்லாம் பேச கேட்டார்கள். ஒரு பெரிய தீப்பிழப்பு